அழகே அழகு அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகுமதியும் அதுக்கப்புறம் ரேவதியை பார்த்திங்க அப்படின்னா வீடியோ காலில் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து நான் அழகுமதி கிட்டே பேசினேன். அழகுமதி ரொம்பவே அழுதாங்க. அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லையாமல் வற்புறுத்தி தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்திங்க அப்படின்னா அழகுமலர் வந்து ரேவதி கிட்ட சொல்லவும் அவங்கவே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. என்னக்கா இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ் வந்து அவங்க மாமா கூட பேசிட்டு லேட்டாக வீட்டுக்கு வராரு. என்னடா இப்படி லேட்டாக வர, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, நீ டெய்லியும் தனியாக இருக்கப்போ உங்கள் மாமாவை பார்த்தா இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வரல, அந்த பொண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாக்யராஜ் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாங்க. நான் என்னத்தை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சுக்கிட்டே அப்படியே நிற்கிறாரு. அவர் ஒரு சைடு உட்காந்துருக்காரு, இவங்க வந்து ஒரு சைடு திரும்பி வந்து பெட்டில் வந்து உட்காந்துருக்காங்க அழகுமதி. அதுக்கப்புறம் அழகுமதி வந்து அவங்க ஃபோனை சார்ஜ் போட்டிருந்தாங்க. அதை வந்து கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து அவரோட ஃபோனை சார்ஜ் போடுறாரு. சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போய் உட்காந்தாரு. வெளியே வந்து அவங்க தம்பி வந்து சுரேஷ் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. போய் ரூமுக்கு போனேன் படுனேன் அப்படின்னா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஹால்லே தூங்குறாரு. காலையில் விடிய வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ் வந்து ஹால்லே படுத்து தூங்குறாரு. இதுக்கப்புறம் எப்படி வந்து சுரேஷும் அழகுமதியும் சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.